அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் பதவியை அமித்ஷா சரிவர கவனிக்கட்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமித்ஷாவுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் துணை முதலமைச்சரும் தற்போது கண்டனம் தெரிவிக்கிறார். அந்த கண்டனத்தில் அதாவது இந்த அமித்ஷா குறித்து பேசிக்கு திருத்தரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசும்பொழுது சமீப காலமாக அம்பேத்கர் என்று தொடர்ச்சியாக இந்த பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார். எனவே இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் அனைவருமே கடுமையாக கண்டனம் தெரிவித்து போராடி வருகிறார்கள். கையில் அம்பேத்கர் புகைப்படத்துடன் கூடிய நாடாளுமன்ற நுழைவாயில் அனைத்து எதிர்க்கட்சிகளுமே போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக அமித்ஷா இதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் போராடி வருகிறார்கள். அதே போல இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த போராட்டமான அதாவது அமித்ஷாவுக்கு எதிராக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டம் நிலையில் தற்போது தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த கண்டனத்தில் அவர் உள்துறை அமைச்சர் வேலையை சரிவர செய்யட்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.